வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பு. குடியரசு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இனி விரிவான செய்திகள். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பு. பாரம்பரிய கலையான டெரகோட்டா சுடுமண் கலை என்ற தலைப்பில் அலங்கார ஊர்தி இடம்பெற்றது. டெல்லியில் ஆண்டுதோறும் ஜனவரி 26 நடைபெறும் குடியரசு தின விழாவில் முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடத்தப்படும். இதில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அலங்கார ஊர்திகள், பல்வேறு துறைகள் மற்றும் துணை இராணுவத்தின் அலங்கார ஊர்திகள் இடம்பெறும். அந்த வகையில் இன்று டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தியை முதல் முறையாக இடம்பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதன் அடிப்படையில் இன்றைய விழாவில் புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி இன்று நடைபெற்றது. புதுச்சேரியின் கைவினை கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியம் மற்றும் ஆரோவிலின் நோக்கம் என்ற அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த அலங்கார ஊர்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் செழுமையான கலாச்சார பாரம்பரிய கைவினை திறன்கள் மற்றும் உலகளவில் போற்றப்படும் ஆன்மீக நகரமான ஆரோவிலின் கனவை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. தலைமுறைகள் தோறும் பாதுகாக்கப்பட்டு வரும் மண்பாண்டங்கள், சுடுமண் சிற்பக்கலை மற்றும் சிற்பக்கலைகளில் புதுச்சேரி கொண்டுள்ள நிலையான பாரம்பரியத்தையும் அதன் மரபுகளை உயிர்ப்புடன் தக்க வைத்துள்ள திறமையான கைவினை கலைஞர்களின் பெருமைகளையும் எடுத்துக்காட்டும் வகையில் இது அமைந்திருந்தது. இவ்வகையான பாரம்பரிய கைவினை பொருள்கள் அந்தந்த பகுதியின் அடையாளத்தை உருவாக்குவதோடு உள்ளூர் வாழ்வாதாரங்கள், கலாச்சார தொடர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சியை எவ்வாறு ஆதரிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த அலங்கார ஊர்தி அமைந்தது. இந்த அலங்கார ஊர்தியின் முன்புறத்தில் ஆரோவிலின் பொன்மயமான மாத்ரி மந்திர் மனித ஒற்றுமை, ஆன்மீக ஈடுபாடு மற்றும் உலக அமைதியின் அடையாளமாக உயர்ந்திருந்தது. அலங்கார ஊர்தியில் பக்கப்பகுதியில் காணப்படும் சுடுமண் யானை சிற்பம் மற்றும் கிராமிய கட்டிடக்கலை கூறுகள் சுடுமண் சிற்பக்கலையில் புதுச்சேரி கொண்டுள்ள ஆழமான பிணைப்பை வெளிப்படுத்தியது. பாரம்பரிய வீடுகளின் அமைப்பு காட்சிகள், வாழ்வியல் நடைமுறைகள், நாட்டறிவு முறைகள் மற்றும் இயற்கையுடன் இணைந்த புதுச்சேரியின் மேம்பட்ட உறவுகளை பிரதிபலித்தது. மையப்பகுதியில் மண்பானை தயாரித்தல், சிற்ப வடிவமைப்பு மற்றும் சுடுமண் சிற்ப கைவினை பணிகளில் ஈடுபடும் கைவினை கலைஞர்கள் இடம்பெற்றனர். புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்றார். நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு 2வது முறையாக கைலாஷ்நாதன் தேசிய கொடியை ஏற்றினார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர், DGP உள்ளிட்ட உயர் அதிகாரிகள், அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கம், மத்திய உள்துறை அமைச்சரின் காவல் பதக்கம், துணைநிலை ஆளுநரின் காவல் பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டது. அதேபோன்று பள்ளி இறுதித் தேர்வுகளில் அரிய சாதனைகளை புரிந்த பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் சுழற்கடையங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். குடியரசு தின விழாவை முன்னிட்டு விழா நடைபெற்று வரும் புதுச்சேரி கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார ஊர்திகள் ஊர்வலமாக வந்தது. பள்ளி மாணவிகளின் கண்கவர் நடனங்கள் காண்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. குடியரசு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 77வது குடியரசு தின நாள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் கொண்டாடப்பட்டது. சட்டப்பேரவை வளாகத்தில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை தலைவர் கலந்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு இனிப்புகள் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார்.
புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர் மற்றும் செவிலியர்களின் கைப்பை மற்றும் பேக்குகள் மாயமான நிலையில் தற்போது அதனை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி ஆம்பூர் சாலையில் அரசு பொது மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் தினம்தோறும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்த அரசு பொது மருத்துவமனையில் புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள், செவிலியர் பயிற்சி நிறுவனங்களில் இருந்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதனிடையே பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கொண்டு வரும் கைப்பை மற்றும் பேக்குகள் தொடர்ந்து மாயமாகி வந்துள்ளது. பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை குறிவைத்து அவரது உடைமைகளை திருடி செல்லும் மர்ம நபர் குறித்து மருத்துவமனை ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இதனிடையே மீண்டும் செவிலியர் ஒருவரின் பேக்குகள் காணாமல் போனதால் இதுகுறித்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்த பொழுது சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் மருத்துவமனையிலிருந்து பேக்கை திருடி எடுத்துக்கொண்டு செல்வது பதிவாகி இருந்தது. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் தகவலின் பேரில் பெரியகடை போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு சரத் சையத் அகமது சாஹிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அந்த வகையில் புதுச்சேரி மாநில வக்ஃபு வாரிய நிர்வாக கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்பட்டு வரும் பாண்டிச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள சரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றிய குடியரசு தின விழா முஸ்லிம் சமுதாய மக்களுடன் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிர்வாகி அகமது தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் செய்தியாளரை சந்தித்த நிர்வாகி அகமது கூறுகையில், பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள மாநில வகுப்பு வாரியத்திற்கு தலைவரை நியமிக்க வேண்டுமென முஸ்லிம் சமுதாய மக்கள் சார்பாக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைப்பதாக தெரிவித்தார். பாரத நாட்டின் 77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்கள் இன்று ஹஜ்ரத் சையத் அகமது மௌலா சாஹிப் வலியுல்லா தர்காவில் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தனர். இங்கு வருகை தந்த அனைத்து இஸ்லாமிய பெருமக்களும் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கக்கூடியவர்கள். இங்கு வருகை தந்த அனைவரும் வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமாக உள்ள நிலங்களில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். மேலும் சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்களின் மீது மிகுந்த அன்பும் அவர்கள் மீது அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு என்ஆர் ஐயா அவர்களின் பொற்கால ஆட்சியிலேயே இந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி தர வேண்டும் என்று இங்கு வருகை தந்த அனைத்து இஸ்லாமியர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். மாண்புமிகு என்ஆர் ஐயா அவர்கள் எங்களுடைய சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்களின் அடிப்படை தேவையான இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கான பணியினை உங்களது பொற்கால ஆட்சியிலேயே நீங்கள் நிறைவேற்றி தாருங்கள் என்றும், வக்ஃபு வாரியத்திற்கு 10 ஆண்டு காலமாக அமைக்கப்படாமல் நிரப்பப்படாமல் உள்ள வாரிய தலைவரை உடனே நியமனம் செய்து வக்ஃபு வாரியத்திற்கு வாரியத்தில் தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு இட்டும் இது நாள் வரை அதிகாரிகள் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை கூட அவமதித்து 3 ஆண்டு காலமாக நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தும் வக்ஃபு வாரியத்திற்கு தலைவரை நியமனம் செய்வதற்கு அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு என்ஆர் ஐயா அவர்கள் உடனடியாக சிறுபான்மை முஸ்லிம் சமுதாய மக்களின் மீது சில கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரியில் காதலிக்கு தொந்தரவு கொடுத்ததால் மது குடிக்க வைத்து பீர் பாட்டிலால் இளைஞரை அடித்து கொலை செய்த காதலன், 5 பேர் கைது, மேலும் விசாரணை. புதுச்சேரி வில்லியனூர் வி மணவெளி அருகே உள்ள திருவேணி நகர் மந்தவெளி பகுதியில் நேற்று இரவு 9:30 மணியளவில் வாலிபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு கிடப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் மேற்கு பகுதி எஸ்பி சுப்பிரமணியம் மற்றும் வில்லியனூர் ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை செய்யப்பட்டு கிடந்த இளைஞரை உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் படுகொலை செய்யப்பட்டவர் ஆத்து வாய்க்கால்பேட்டை சேர்ந்த டாடா ஏஸ் டிரைவர் பிரபாகரன் கஸ்தூரி தம்பதியினரின் மகன் ஜனா என தெரிய வந்தது.
பிகாம் பட்டதாரியான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் ஊழியராக வேலை செய்து வந்தார். சில மாதங்களுக்கு முன் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த அவர் அதிலிருந்து வேலைக்கு செல்லாமல் நண்பர்களுடன் சுற்றி வந்துள்ளார். நேற்று இரவு 8 மணிக்கு வீட்டிலிருந்து ஜனாவை நடராஜன் நகரை சேர்ந்த அவரது நண்பர் சிவா என்கின்ற சிவபாலன் பைக்கில் வெளியே அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்து மது அருந்திய போது அவருக்குள் ஏற்பட்ட தகராறு ஜனாவை பீர் பாட்டிலால் தலையில் அடித்து படுகொலை செய்தது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக நடராஜன் நகரை சேர்ந்த இருவரை காவல்துறையினர் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் சிவபாலன் காதலியை ஜனா தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது. அதில் அவ்வப்போது இருவருக்கும் மோதல் போக்கு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் தனது நண்பர்களுடன் சிவபாலன் ஜனாவை மது அருந்த வைத்து பீர் பாட்டிலால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்கள் பரிசுகள் வாங்கிச் சென்றனர். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு மகளிர் அணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா, பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியிலுள்ள குண்டுசாலையில் நடைபெற்றது. இதில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அன்றைய தினம் மழை காரணமாக பரிசுகளை வாங்க தவறிய மகளிர்கள் நேற்று மேரி உழவர்கரையில் உள்ள மகளிர் அணி தலைவி பிரபாதேவி அவர்களின் வீட்டிற்கு சென்று பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வாங்கிச் சென்றனர். இந்திய ஆயுள் காப்பீடு கழகத்தின் சார்பாக 77வது குடியரசு தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இந்திய ஆயுள் காப்பீடு கழகத்தின் சார்பாக குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. LIC பாண்டிச்சேரி கிளை சார்பாக நடைபெற்ற விழாவில் முன்னாள் ராணுவ வீரர் கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதல்நிலை கிளை மேலாளர் சங்கர் தலைமை தாங்கி குடியரசு தின போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் முகவர்கள், ஊழியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதல் முறையாக புதுச்சேரி அரசின் அலங்கார ஊர்தி பங்கேற்பு. குடியரசு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு படைப்பிரிவினர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.